இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். இந்த சின்னையா கிட்ட பாண்டிச்சேரி போயிட்டு போன் பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு சரி சரின்னு தலையாடிட்டு தான் போனாரு. ஆனா இது வரைக்கும் ஒரு போன் கூட பண்ணலையே. இந்த சின்னையாவோட பழக்கமே இதான். போனா போன இடம் வந்தா வந்த இடம்னு இருக்காரு. நம்மளே போன் போட்டு எங்க இருக்காரு என்னன்னு விசாரிக்க வேண்டியதான். வா வா பக்கமா பக்கம் வர்ற வெக்கமா யார் போனும்? ஐயோ ஈசு கூப்பிடுது. ஐயோ பாண்டிச்சேரி போனதும் ஃபோன் பண்ணுங்க சொன்னியான்னு சொன்னா சுத்தமாக மறந்து போயிட்டேனே. அதான் இப்போ ஈஸியாக ஃபோன் பண்ணிடுச்சு போல இருக்கோ. பேசிடுவோம். ஹலோ ஈசு. சின்னையா, நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன ஈசு, ஏன் என்னாச்சு? என்ன ஆச்சா? உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன்? பாண்டிச்சேரி போனதும் போன் பண்ணுங்கன்னு சொன்னனா இல்லையா? சொன்னேன் ஈசு. அப்புறம் ஏன் சின்னையா இவ்வளவு நேரம் ஆகியும் ஒரு கால் பண்ணல? ஈசு இல்லை ஈசு, இந்த ஆரவில்ல இந்த ரியா மேடம் ஃப்ரெண்டை கொண்டு வந்து விட்டேன். அவங்கள வேகமாக கொண்டு வந்து விடணுங்கிறதுனால நான் தண்ணி கூட குடிக்கல ஈசு. பயங்கர பசி. அதான் சாப்பிட்டு உனக்கு ஃபோன் பண்ணலாமேன்னு வண்டி கடையில் உட்காந்து இப்போதான் தோசையை வாங்கினேன். நீ கரெக்டாக ஃபோன் பண்ணிட்ட. சரி, சாப்பிட்டு ஜாக்கிரதையா கிளம்பி வாங்க. இல்லை ஈசு, இப்போ உடனடியெல்லாம் கிளம்பி என்னால் வர முடியாது. ஏன் சின்னையா, என்னாச்சு? அது ரியா மேடத்துக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் இங்கே இருக்காங்களாம். அவங்கள சென்னைக்கு கூட்டியாந்து அழகு சுந்தரம் தான் எல்லா கோயிலும் சுற்றி காமிக்கணும்னு அவங்க ரியா மேடமே இதை மருதன்கிட்ட சொன்னாங்களாம். அதனால அவங்கள கூட்டிக்கிட்டு நான் காலையில் தான் வரலாம்னு இருக்கேன் ஈசு. என்ன சின்னையா எப்படி சொல்றீங்க? அப்ப நைட்டு பூரா அங்கேயே தான் இருக்க போறீங்களா? ஈசு இப்போ நான் கிளம்பி வந்தேன்னா நான் வெறும் வண்டியா தான் வரணும். அதே காலையில இவளை கூட்டிட்டு வந்தேன்னு நாளைக்கு டியூட்டி இருக்கும். இவங்க எப்படியும் ஒரு டிப்ஸ் கிப்ஸ் அப்படி இப்படின்னு ஒரு $200 கொடுப்பாங்க. அதே எதுக்கு நம்ம வேணாம் விடணும்? அது சரிதான் சின்னையா. ஆனா நைட்டு நீங்க எங்க தங்குவீங்க? என்ன இசை இப்படி கேட்டுவிட்ட? எங்களை மாதிரி டிரைவர்களுக்கெல்லாம் காரு தான் படத்துக்கு தூங்குறதுக்கு பெட்ரூமு. அதுலயே தூங்கிக்கிற வேண்டியதான். அதெல்லாம் நான் கார்லயே தூங்கிக்குவேன் ஈசு. ஏன் சின்னையா, இப்பதான் நான் வேலைக்கு போறேன்ல, நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படணும்? எல்லாம் தெரிஞ்ச நீயே இப்படி பேசலாமா ஈசு? ஈசு, இப்ப உனக்கு இந்த வேலை கிடைச்சதெல்லாம் சரிதான். ஆனா இதுக்கு முன்னாடி அந்த வேலை கைவிட்டு போனப்போ நம்ம ரோடா காய்கறி வித்து அப்புறம் வாடகை வண்டி ஓட்ட ஆரம்பிச்சு இப்ப டிரைவர் ஆயிருக்கேன். அதனால நான் பழைய அழகு சுந்தரமா மாற விரும்பல. ஏன்னா அவன் தான் பொறுப்பு இல்லாம சோம்பேறித்தனமா சுத்திக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ நமக்கு குழந்தைகள் எல்லாம் பிறக்க போகுது. நான் ரொம்ப பொறுப்பாயிட்டேன் ஈசு. இதை நீயே தானே உன் வாயால சொன்ன. இங்க பாரு ஈசு, நான் இது எதையும் கஷ்டப்பட்டுலாம் செய்யல, இஷ்டப்பட்டு தான் செய்யறேன். இங்க பாரு, நீ இதெல்லாம் நினைச்சு ஒன்னும் கவலைப்படாத, நிம்மதியா இரு. சரி ஈசு, அப்புறம் நீ என்ன பண்ண, அம்மா ரூம்ல போய் படுத்துக்க. சரிங்க சின்னையா. சரி, நான் வைக்கிட்டா? குட் நைட் ஈசு. குட் நைட் சின்னையா. அந்த நைனா கும்பல் கிட்ட மாட்டிக்கிட்டு பேய் மொழி முடிச்சது இப்ப நினைச்சாலும் மனசுக்கு பக்கு பக்கு திக்கு திக்குன்னு இருக்கு. எப்படியோ ஈஸ்வரி அக்கா சரியான நேரத்துல வந்து நம்மள காப்பாத்திட்டாக. இல்லன்னா அந்த நைனாவும் பக்கரியும் சேர்ந்துட்டு நம்மள ஒரு வழி ஆக்கிருப்பாங்க. இந்த கூத்துல இன்னைக்கு பூராவும் அம்மாக்கு ஒரு வாட்டி கூட போன் பண்ணல. பாவம், அம்மாவும் செந்திலும் எப்படி இருக்காக, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒண்ணுமே தெரியல. அவங்கள பாக்கணும் போல இருக்கு. ஆனா அவங்கள பாக்கணும்னு அங்க போனா அந்த மலை மாடு கிட்ட நான் மாட்டுவேனே. அப்புறம் நம்மள காப்பாத்த ஈஸ்வரி அக்கா அங்க வர வேண்டியதா இருக்கும். எதுக்கு வம்பு?
தூக்கமே வரமாட்டேங்குதே. அம்மாவே கூப்பிட்டுருச்சே. அம்மாவுக்கு 100 ஆயுசு. இப்பதான் அத பத்தி நினைச்சு புலம்பிட்டு இருந்தோம், அதுவே கூப்பிட்டுருச்சு. ஏம்மா எப்படி இருக்கம்மா? அக்கா, அம்மா தூங்கிடுச்சுக்கா. நான் செந்தில் பேசுறேன்க்கா. தம்பி செந்திலு, நீ இன்னும் தூங்கலையாடா? அக்கா இல்லக்கா, உன்னை பார்க்காம எனக்கு தூக்கமே வரலக்கா. தம்பி, எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குக்கா. ஆனா உன்னை இங்க வர சொல்றதுக்கு பயமா இருக்கு. என்னாலையும் உன்னையும் அம்மாவையும் விட்டு இருக்க முடியல தம்பி. ஆனா நான் அங்க வந்தேனா அந்த எமகாத பசங்க கிட்ட நான் மாட்டிப்பேனே. அக்கா என்னன்னு தெரியலக்கா, அம்மாக்கு காலையில இருந்து உடம்பே சரியில்லை. தம்பி என்னடா சொல்லுத? ஆமாக்கா, அம்மா இன்னைக்கு வயக்காட்டுக்கும் போல, அம்மாவால சமைக்கவும் முடியல. உமாக்கா தான் வந்து கஞ்சி வச்சு கொடுத்துட்டு போச்சு. அம்மாவை நீ டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டிட்டு போனியாடா? நான் கூட்டிட்டு போலக்கா, உமா அக்கா தான் கூட்டிட்டு போனாங்க. மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்துருக்காங்க. அம்மா இப்பதான் கஞ்சி குடிச்சிட்டு அந்த மாத்திரைய போட்டுட்டு தூங்கிட்டு இருக்குக்கா. ஐயோ, என்னடா அம்மாவுக்கு உடம்பு முடியாதப்ப கூட என்னையால அவங்க கூட இருந்து பாத்துக்க முடியாத மாதிரி அந்த மலைமாட்டு பைய பாவி இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சுட்டான். நீ அம்மாவை நினைச்சு ஒன்னும் கவலைப்படாதக்கா, நான் அம்மாவை பாத்துக்கிறேன். சரிடா, நீ அம்மாவை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. என்ன காலையில அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோயேன், நீ எனக்கு போன் பண்ணு. நான் எப்படியாவது அங்க வந்து அம்மாவை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிடுறேன். நீ அம்மாவை நினைச்சு கவலைப்படாத, நான் தான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன்க்கா. சரிடா, வச்சிட்டுமாக்கா? சரிடா, நீ பத்திரமா இருடா, டைம்க்கு சாப்பிட்டுரு. சரிக்கா. சிறுவாபுரி முருகா, என் அம்மாக்கு எதுவும் ஆகாம நல்லபடியா காப்பாத்தி அவங்கள சரிப்படுத்தி கொடுத்துரு. என் அம்மாவை குணமாக்கி விட்டுருப்பா சாமி. ச்சே, எனக்கு வேண்டாம்.